மருத்துவர்கள் கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் நம்மளே கூட உணர்ந்திருப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதே மாதிரி செவிலியர்களும் கடவுளுக்கு சமம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது இந்த வீடியோவை பார்க்கும்போது. நேற்று தாய்லாந்து, மியான்மர் பகுதிகள்லாம் பார்த்தோம்னா பயங்கரமான நிலநடுக்கம், ரிக்டர் அளவுக்குள்ள 7.7 அப்படின்ற அளவில் ரொம்பவே அதிதீவிரமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அந்த நிலநடுக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனை வளாகம், அதில் பச்சிளங்குழந்தைகள் வார்டு இருக்கு இல்லையா, அங்கே 2 செவிலியர்கள் தான் இருக்காங்க. அங்கே பயங்கரமான நிலநடுக்கம், அப்படியே எல்லாமே தெரிச்சு ஓடுது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த செவிலியர்கள் தன்னோட உயிரை கூட காப்பாற்றணும் அப்படின்லாம் அவங்க நினைச்சிருந்தா அங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு அவங்க ஓடி போயிருக்கலாம். ஆனால் அதை அவங்க பண்ணலை. அந்த 2 செவிலியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழந்தை எடுத்து அப்படியே நெஞ்சோடு அணைச்சிக்கிறாங்க. இன்னொரு செவிலியர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க ட்ராலியில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களாம் இருக்குது. அந்த எல்லா ட்ராலியுமே பத்திரமா பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா நிலநடுக்கம் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அந்த குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இருக்கிறதே 2 கை. ஆனால் அதை 2 கையில் அந்த 4 ட்ராலியை பத்திரமா பிடிச்சிக்கணும், குழந்தைங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களே. இவங்க நிச்சயமாக கடவுளுக்கு சமம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஸோ உண்மையாகவே ரொம்ப இந்த வீடியோலாம் பார்க்கும்போது நெகிழ்ச்சியாகவும் கண்கலங்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தாய்லாந்து, மியான்மர் பகுதிகளில் எந்த மாதிரியான நிலநடுக்கம் அப்படின்னு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே நெஞ்சமே பதற அளவுக்கு பதைக்க வச்சுது. அதில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின்லாம் குலுங்குறதாகட்டும், கட்டிடங்கள்லாம் அப்படியே அப்பளம் மாதிரி நொறுங்கி விழுந்தது. பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்களில் இருக்கிற நீச்சல் குளங்கள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே பீறிட்டு அடித்த காட்சிகள்லாம் பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதில் இந்த வீடியோவுமே ரொம்ப பயங்கரமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல வேலையாக அந்த 2 செவிலியர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தன்னோட உயிரை கூட யோசிக்காமல் அந்த குழந்தைங்களை காப்பாற்றணும்னு நினச்சாங்கல்ல, அவங்களுக்கு நிச்சயமாக நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சு ஆகணும். நம்ம ரஜத் பட்டிதார் அவர்களுக்கு தோனி மேலே எவ்வளவு பிரியம், எவ்வளவு மரியாதை அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் தலை தோனியை யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் மேலே எல்லா பிளேயர்ஸ்க்குமே ஒரு நல்ல மரியாதை இருக்கும் இல்லையா. அதை நம்ம நிறைய இடங்கள்ல நிறைய பிளேயர்ஸோட செய்கை மூலமா பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நேற்று சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் நடந்தது இல்லையா, முடிச்சுட்டு எல்லாரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆர்சிபியில் நம்ம ரஜத் பட்டிதார் என்ன பண்ணார்னா எல்லாருக்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. தலை தோனி வரும்போது மட்டும் ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது அவரோட கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த பிளேயர் வரும்போது அந்த கேப்பை போட்டுட்டு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாரு. ஸோ இது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனாலுமே பாருங்களேன் அவர் மேலே இருக்க மரியாதைனால நம்ம கேப் போட்டுட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணால் அது சரியா இருக்காது, அவரு கொடுக்குற மரியாதையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப் எடுத்துட்டு கை கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த பிளேயருக்கு கேப் போட்டுக்கிறாரு. அப்போ எவ்வளோ லவ், எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே தெரியுது. அண்ட் எஸ், நேற்று பார்த்தோன்னா சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் பயங்கரமாக இருந்தது. பவுலிங்கு, பேட்டிங்கு, ஃபீல்டிங்குன்னு சொல்லிட்டு ஆர்சிபி வெளுத்து எடுத்துட்டாங்க. உண்மையாகவே வேற லெவலில் நேற்று விளையாடி இருந்தாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஆர்சிபி பயங்கரமாக வின் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே தோத்தது எல்லாருக்கும் ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலுமே மேட்ச் கிரிட்டிக்கலா இருக்கும்போது எப்போதுமே தோனி உள்ள இறங்கிடுவாரு. ஏன் நேத்து இறங்கல அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொந்தளிச்சதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ நீங்க சொல்லுங்க, நேத்து சிஎஸ்கே தோத்ததுக்கான காரணம் என்ன? தோனி அந்த 8th டவுனா இறங்கினது உங்களுக்கு ஓகேன்னு பட்டுச்சா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.